வளைகுடா நாடுகள்ல வேலை பார்க்குற லட்சக்கணக்கான இந்தியர்களோட கனவுகள் இப்போ ஒரு நூலிழையில தொங்கிட்டு இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கு. வளைகுடா நாடுகள்ல இருக்க பெரு நிறுவனங்கள் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் ஆள் குறைப்பு நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. இது வெறும் வேலை இழப்பு மட்டும்தானா, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியோட தொடக்கமா? பிப்ரவரி 2026ல இருந்து எக்கனாமிக் டைம்ஸ் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை எச்சரிச்சுக்கிட்டே வர்றாங்க. வளைகுடா போர் பதற்றங்கள் காரணமா துபாய் மற்றும் அபுதாபியில இருக்க பல நிறுவனங்கள் அவங்களோட ஊழியர்களை அன்பெய்ட் லீவ் எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்களாம். பல நிறுவனங்கள்ல எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வேலை வேணுமா, இல்லைன்னா 50% சம்பளம் தரோம், அதை வாங்கிக்கிட்டு இங்கேயே இருக்கிறீங்களா அப்படின்னு மிரட்டல் தொனியில ஊழியர்கள் கிட்ட ஒப்பந்தங்களை மாத்திட்டாங்களாம். புதிய வணிகங்கள் தொடங்கப்படுறதும் 40% வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த பொருளாதார புயல் வரிசையா பல நாடுகளை தாக்கிக்கிட்டு இருக்கு. யுஏஇல சுற்றுலாவும் வர்த்தகமும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் விஷன் 2030 திட்டங்களுக்காக செலவிடப்படுற நிதியில நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. கத்தார், குவைத் நாடுகள்ல எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களால கட்டுமான துறையில மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால இங்க இருக்கிற இந்திய தொழிலாளர்கள் தான் முதல் பலியாடுகளா மாறி இருக்கிறாங்க. துபாயில இருக்க முக்கிய பகுதிகளில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்கள்ல தங்குறவங்களோட எண்ணிக்கை 35% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இதனால 5000 ஊழியர்கள் கடந்த ஒரு மாசத்துல மட்டும் வேலை இழந்திருக்காங்க. ஆடம்பர பொருட்களோட விற்பனை 38% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. கட்டுமான துறையில புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இதனால லேபர் கேம்ப்ல இருக்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் இந்தியர்கள் அமீரகத்துல மட்டும் இருக்கிறாங்க. இதுல கவலை அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கள 70% பேர் குறைந்த வருமானம் ஈட்டக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள். ஒவ்வொரு இந்திய தொழிலாளிய சராசரியா இந்தியால இருக்கிற 4 முதல் 5 குடும்ப உறுப்பினர்களை காப்பாத்துறாங்க. கணக்குப்படி பார்த்தா 1.5 கோடி இந்தியர்களோட வாழ்வாதாரம் இப்ப ஊசலாடிக்கிட்டு இருக்கு. கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா மாநிலங்கள் தான் இதனால நேரடியா பாதிக்கப்படக்கூடிய முதல் மாநிலங்கள். இந்த விவகாரத்துல மத்திய அரசு உடனடியா தலையிடணும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வருஷத்துக்கு $100 பில்லியன் அளவுக்கு வெளிநாட்டு பணம் வருது. இதுல பெரும் பகுதி வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. அங்க இருந்து பணம் வரது நின்னா இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பு பெரிய சரிவை சந்திக்கும். இந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. மக்கள் விழிப்போட இருக்கணும். அங்க இருக்கிற இந்திய தூதரகங்கள் மூலமா தங்களோட உரிமைகளை நிலைநாட்ட போராடணும். உண்மைகள் மறைக்கப்படலாம், ஆனா தரவுகள் பொய் சொல்லாது. உங்களுடைய உறவினர்கள் வளைகுடா நாடுகள்ல இருக்காங்களா? இப்போ அங்க எப்படி நிலைமை இருக்கு? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.